வெல்கம் டு அருமை சமையல். இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா, சிறுபருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் துவரம்பருப்பு அந்த பருப்புன்னு எல்லாம் 2 பருப்பு போட்டு வச்சோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. அது மிச்சமாகி வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற மாதிரி இருக்குது. அதுக்காக கொஞ்சமாக போட்டு சிறுபருப்பு சாம்பார் வச்சாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு சாம்பார் தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 விசில் வச்சா சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிரும். நல்லா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்தோம்னா பருப்பெல்லாம் வேகாது. அதனால் நான் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து தாளிப்பு கொடுத்து வச்சுருவேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பந்தான் நமக்கு. டெய்லியுமே இந்த குழம்பு வைக்கிற வேலை குழப்பமா தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே. அதனால் எதையாவது ஒன்று டக்குன்னு அந்த நேரத்தில் தோன்றத தான் நான் வைப்பேன் நான். சிறுபருப்பு சாம்பாரும் மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன்னா அதை கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் போல் ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு தம்பியை டியூஷனுக்கு அனுப்புகிறேன். ஒரு 2 கஸ்டமர் டீ கேக் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா இருந்தது 100 கிராமாக பாக்கெட் போட்டு எடுத்து வச்சேன். கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி, வணக்கம்.